மேசராசிக்காரர்களே, இந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குமுங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கைக்கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்தோட பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? அனைவருக்கும் வணக்கம்ங்க. மேசராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கான மிக முக்கியமான பதிவு இது. ரொம்ப நாளாகவே உங்க மனசுல ஒரு பெரிய பாதை இருந்துகிட்டே இருக்குங்க. நான் நினைச்சது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இது எவ்வளவு உழைச்சாலும் அதற்கான பலன் கிடைக்கலையேன்னு ரொம்பவே வேதனையில இருக்கீங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்களே உங்கள புரிஞ்சுக்காம நிறைய காயப்படுத்தி இருப்பாங்க. ஆனா இனிமே கவலைப்படாதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க கனவில் கூட நினைக்காத ஒரு மாபெரும் மாற்றம் நடக்க போகிறது. உங்க தலையெழுத்தே முழுசா மாறப்போகுது. பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டு நீங்க தலை நிமிர்ந்து நிக்க போற நேரம் வந்துருச்சு. உங்களோட நிலைப்பாடு உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறதால அதிர்ஷ்ட லட்சுமி உங்க வீட்டு கதவை தட்ட போறாங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்பவே நல்லவங்க. மனசுல பட்டதை வெளிப்படையா பேசிடுவீங்க. யாருக்காவது கஷ்டம்னா முன்னாடி போய் நிப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது திரும்பி பார்க்க அங்க ஒருத்தர் கூட நிக்க மாட்டாங்க. துரோகங்கள் நிறையவே சந்திச்சிருப்பீங்க. இனிமே அந்த நிலைமை மாறப்போகுதுங்க. தொழில், வியாபாரம், வேலை வாய்ப்புன்னு எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் காத்துக்கிட்டு இருக்குது. முடங்கி போனவங்க காரியங்கள் எல்லாம் இனி கை கொடுங்க. கைக்கு வராத பணம் உங்களை ஏமாத்திக்கிட்டு போனவங்களே தேடி வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ராஜயோகம் உங்களை தேடி வருது. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு நடக்க போற நல்ல விஷயங்களை, உங்க வாழ்க்கையில வரப்போற முன்னேற்றங்களை கெடுக்கிறதுக்கே உங்களை சுத்தி சில எதிரிகளும் பொறாமை பிடிச்சவங்களும் காத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற அதிர்ஷ்டத்தையும் நீங்க செய்ய போற காரியங்களையும் பத்தி ஒரு 5 ரகசியங்களை உங்க உசுருக்கு உசுரான நண்பர்களா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அப்படி சொல்லிட்டீங்கன்னா அவங்களோட கண் திஷ்டியே உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திடும். உங்க நல்ல மனசுக்கு நீங்க எல்லார்கிட்டையும் சகஜமா உங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. நான் நல்லா இருக்கிறத பார்த்து வயிறு எறியவங்க தான் இங்க அதிகம். அதனால உங்க வாயை நீங்க கட்டுப்படுத்தியே ஆகணும். இந்த ரகசியங்களை நீங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அமைதியா வேலை செஞ்சா மட்டும்தான் வளர்ப்புங்கிற ராஜயோகத்தை முழுமையா அனுபவிக்க முடியுங்க. இந்த 5 ரகசியங்கள்ல முதல் ரகசியம் என்னன்னா, உங்களுக்கான பணவரவு மற்றும் சேமிப்பு பற்றிய விஷயங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு திடீர் பணவரவு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வரலாம். அப்படி பணம் பைக்கு வரும்போது அதை பத்தி யார்கிட்டையும் பெருமையா சொல்லிக்காதீங்க. எனக்கு இவ்வளவு பணம் வரப்போகுது, இல்லை நான் இந்த அளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு எந்த இடத்துலையும் வாய் விட்டு சொல்லிடாதீங்க. உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட கடனா அந்த பணத்தை கேட்கலாம். இல்லைன்னா உங்களை தவறான வழியில முதலீடு செய்ய வச்சு உங்க பணத்தை சுருட்ட நினைப்பாங்க. இவங்களுக்கு வரப்போற பணத்தை ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. உங்களோட அடுத்த கட்ட பொருளாதார திட்டங்கள் என்ன, எங்க முதலீடு செய்ய போறீங்க, என்ன சொத்து வாங்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்த உங்க குடும்ப உறுப்பினர்களை தவிர வெளியில 3வது மனுஷங்க யாருக்கும் தெரியவே கூடாது. உங்க வாயாலேயே நீங்க உங்க செல்வத்தை பத்தி பேச பேச கண் திஷ்டி ஏற்பட்டு வரப்போற லட்சுமி அப்படியே திரும்பி போயிடுவா. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்தீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால பண விஷயத்துல நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாமே ரொம்ப ரகசியமா அமைதியா இருக்கணும். இதுதான் நீங்க கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய முதல் ரகசியம். பணத்தை எந்த அளவுக்கு ரகசியமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களை தேடி அதிகமா வரும். ஒருத்தருக்கு நீங்க உதவி செய்த நினைச்சா அதை கூட அதை யாருக்கும் தெரியாம செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும். ஆடம்பரமா காட்டிட்டு தேவையில்லாத பகையை வளர்த்துக்காதீங்க. அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நேரம் இது. அதாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட தொழில், வியாபாரம் அல்லது வேலை சம்பந்தமான அடுத்த கட்ட திட்டங்களை பத்தி எந்த இடத்துலையும் மூச்சு விடக்கூடாது. மேசராசிக்காரர்களான நீங்க இயல்பாகவே ரொம்ப திறமையானவங்க. உழைப்புக்கு எப்பவுமே பின்வாங்க மாட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினைச்சிருக்கலாம். இல்லைன்னா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில ஒரு பெரிய பதவி உயர்வுக்காகவோ அல்லது வேறு ஒரு நல்ல வேலைக்காகவோ முயற்சி பண்ணலாம்.
இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் நண்பர்கள் கிட்டேயோ கூட வேலை பார்க்குறவங்க கிட்டேயோ பெருமையாக சொல்லிடாதீங்க. ஏன்னா கூட இருந்தே குழி பறிக்கிறவங்க தான் இப்போ அதிகம். உங்கள் திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை முந்திக்கிட்டு செஞ்சுடுவாங்க. இல்லைன்னா அதில் ஏதாவது முட்டுக்கட்டை போட்டு உங்கள் முன்னேற்றத்தை தடுத்துடுவாங்க. நீங்கள் செய்ய போகிற காரியத்தை செஞ்சு முடிச்சு அதில் நீங்கள் வெற்றி அடைஞ்ச பிறகு தான் இந்த உலகம் அதை பற்றி பேசணுமே தவிர தொடங்குறதுக்கு முன்னாடியே உங்கள் வாயால் எந்த திட்டத்தையும் யார்கிட்டையும் சொல்லவே கூடாது. உங்களை சுற்றி சில பேர் ரொம்ப நல்லவங்க மாதிரி முகத்துக்கு நேராக பேசுவாங்க. உங்கள் மனசுக்குள்ளே உங்களை பற்றி ஒரு பெரிய பொறாமையே ஓடிக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன்னு சொன்ன உடனே அதில் இருக்கிற 1000 குறைகளை சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க. உங்களோட தன்னம்பிக்கையை உடைக்கிறதுக்காகவே அப்படி பேசுவாங்க. அதனால் உங்கள் உழைப்புக்கு மேலே முழு நம்பிக்கை வச்சு அமைதியாக உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். 3வது ரகசியம் என்னென்னா, உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற கருத்து வேறுபாடுகளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெளியாட்கள்கிட்ட தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. மேசராசிக்காரர்களுக்கு எப்போவுமே மனசில் ஒரு கஷ்டம் இருந்தால் அதை யார்கிட்டையாவது சொல்லி ஆறுதல் தேடணும்னு தோணும். யாராவது நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களா, ரொம்ப பக்கம் இருக்கிற நியாயத்தை கேட்க மாட்டாங்களான்னு ரொம்பவே ஏங்குவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் குடும்ப விஷயத்த ரொம்ப அக்கறையாக காது கொடுத்து கேட்குறவங்க அதை அப்படியே போய் 4 பேர்கிட்ட உங்களை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க. குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அதை ஊதி பெருசாக்கி உங்களை எப்படியாவது பிரித்து பார்க்கணும்னு தான் நினைக்கிறவங்க இங்கே அதிகம். வீட்டுக்குள்ளே 1000 சண்டைகள் வரும். பிறகு அதனால் சுகத்துக்குள்ளேயே வச்சு பேசி தீர்க்க பார்க்கணும். அக்கம் பக்கத்துலேயோ சொந்தக்காரங்க கிட்டேயோ புலம்பக்கூடாது. நீங்கள் கோபத்தில் சொல்கிற ஒரு வார்த்தையை வச்சு உங்கள் நிம்மதியை அழிக்க பார்ப்பாங்க. அதனால் குடும்ப விஷயத்தில், குறிப்பாக உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை நம்பியும் உங்கள் வீட்டின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இந்த விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தாலே பாதி கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி ஓடும். உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமே நீங்கள் நீண்ட நாட்கள் எந்த அளவுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே விடாமல் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. 4வது முக்கியமான ரகசியம் என்னென்னா, உங்களோட உடல் ஆரோக்கியம் பற்றின குறைகளையும் உங்கள் கஷ்டங்கள் தீர்வதற்காக நீங்கள் செய்ய போகிற ஆன்மீக பரிகாரங்களையும் பற்றி யார்கிட்டையும் வெளிப்படையாக பேசாதீங்க. மேசராசிக்காரர்களான நீங்கள் கடந்த சில மாதங்களாகவும் உடம்புல ஏதாவது ஒரு வலியாலேயோ மன அழுத்தத்தாலேயோ ரொம்பவே அவதிப்பட்டிருந்திருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. ஆனால் உங்களுக்கு என்ன நோய் வந்திருக்கு, அதுக்காக என்னென்ன மாத்திரை சாப்பிட்றீங்க, என்னைய வைத்தியம் பார்க்குறீங்கன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். சில பேர் உங்கள் மேலே அக்கறை காட்டுற மாதிரி நடிச்சுக்கிட்டே உங்களுக்கு வந்திருக்கிற கஷ்டத்தை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. இன்னும் சில பேர் தேவையில்லாத அறிவுரைகளை சொல்லி உங்களை மனதளவில் ரொம்ப சோர்வடைய வச்சுடுவாங்க. உங்களை நீங்களே பலவீனமாக மற்றவங்க முன்னாடி காட்டிக்காதீங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற நல்ல மாற்றங்களுக்காக நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதோ இல்லை ரகசியமான ஏதாவது பரிகாரங்கள் செய்கிறதோ இருந்தால் அதை உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் நடக்கிற இந்த பிரார்த்தனைகளை பற்றி வெளியில் மூச்சு விடக்கூடாது. நான் இந்த கோவிலுக்கு போக போகிறேன், இந்த பூஜையை செய்ய போகிறேன் மற்றவங்க கிட்ட சொல்லும்போது அவங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் நீங்கள் செய்ய போகிற காரியத்தில் தடை ஏற்படுத்தும். பெருமம் செஞ்சால் கூட அதாவது இந்த கை செஞ்சால் கூட வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் செய்ய போகிற நல்ல காரியங்களையும் ஆன்மீக வழிபாடுகளையும் யாருக்கும் தெரியாத அமைதியாக செஞ்சு முடிங்க. அப்போ தான் நீங்கள் வேணும் அப்படியே முழுமையாக பழிக்கும். உங்கள் உடம்பையும் உங்கள் மனசையும் நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கு மற்றவங்களோட பரிதாபமோ கேலியான ஆறுதலோ உங்களுக்கு தேவையே இல்லை. எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே விழிப்போடு இருக்க வேண்டிய நேரம் இது. 5வது மிக முக்கியமான ரகசியம் என்னென்னா, உங்களோட கடந்த கால தோல்விகளையும் உங்கள் அவமானப்படுத்தினவங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற பதிலடியும் பற்றி எந்த இடத்துலையும் வாய் விட்டு பேசிடாதீங்க. மேசராசிக்காரர்களான உங்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் கோபம் அதிகம். யாராவது உங்களை சீண்டி விட்டால் போதும் உடனே பொங்கி எழுந்துருவீங்க. உங்களை அசிங்கப்படுத்தினவங்களே சும்மா விடக்கூடாதுன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த வைராக்கியத்தை வாழ்க்கையில் காட்டவே கூடாது. நீங்கள் எப்படி முன்னேறி அவங்க முன்னாடி கெத்தாக வாழ்ந்து காட்ட போகிறீங்கன்னு யாருக்கிட்டையும் சபடம் போடாதீங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு உங்கள் எதிரிகளுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. உங்களோட அமைதி தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுக்கணும். செயலில் காட்ட வேண்டிய விஷயத்த வார்த்தையில் கொட்டி வீணாக்காதீங்க. உங்களோட பலவீனங்களை நீங்களே மற்றவங்க கிட்ட சொல்லி காட்ட வேண்டாம். கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், வாங்கின அடிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குது. அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு அமைதியாக உங்கள் இலக்கு நோக்கி பயணம் செய்யுங்க. பிரகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய சிம்மாசனத்தை தயார் பண்ணி வச்சுருக்குது. இந்த 5 ரகசியங்களை நீங்கள் பாதுகாத்தாலே உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற நல்ல விஷயங்களை யாராலையும் தடுக்க முடியாது. இனி வரக்கூடிய நாட்களில் கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். ராசிநாதன் செவ்வாயோட பார்வை இப்போ ரொம்பவே வலுவாக இருக்கிறதால உங்களுக்குள்ள ஒரு புது எனர்ஜி பிறக்கும். ரொம்ப நாளாக ஒரு சோம்பேறித்தனத்தில் இருந்திருப்பீங்க. எந்த வேலையை தொட்டாலும் ஒரு சுணக்கம் இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு பெரிய புத்துணர்ச்சி உங்களை தொற்றிக்கொள்ளும். உங்களோட தைரியம் பல மடங்கு அதிகரிக்கும். இதுவரைக்கும் எடுக்க தயங்கின பல முக்கிய முடிவுகளை ரொம்ப துணிச்சலாக எடுப்பீங்க. குறிப்பாக உங்கள் பேச்சில் ஒரு பெரிய கம்பீரம் வரப்போகுது. நீங்கள் சொல்கிறத மற்றவங்க தட்டாமல்
இருக்கிற அளவுக்கு உங்களுக்கான மரியாதை சமூகத்துல உயரும். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாம உடனுக்குடன் செஞ்சு முடிக்கிற வேகம் உங்ககிட்ட வரப்போகுது. எந்த நேரத்துல நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு 100% வெற்றியை மட்டும்தான் தேடித்தரும். உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். புது புது ஐடியாக்கள் தோணும். அதை சரியா பயன்படுத்திட்டா நீங்க தான் இனி ராஜா. பொருளாதார ரீதியா பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மேஜிக் நடக்க போகுதுன்னே சொல்லலாம்ங்க. ரொம்ப நாளா கழுத்த நெரிக்கிற மாதிரி இருந்த கடன் தொல்லையால ராப்பகலா தூங்காம எவ்வளவோ நாள் கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. வாங்குன கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம ஒரு இருட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி உணர்ந்திருப்பீங்க. ஆனா, இனிமே இந்த கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட வேண்டாம். உங்களோட கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா குறைஞ்சு நீங்க நிம்மதியா பெருமூச்சு விட போற நேரம் இது. இங்கேருந்து பணம் வரும்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு எதிர்பாராத பல வழிகள்ல இருந்து பணவரவு உங்க பாக்கெட்டை நிரப்ப போகிறது. உங்கள வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் எல்லாம் நீங்க வளர ஆரம்பிச்சதும் உங்கள தேடி வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க. ஆனா அப்பவும் நான் முதல்ல சொன்ன அந்த ரகசியங்கள மனசுல வச்சுக்கிட்டு ரொம்பவே உஷாரா நடந்துக்கணும். சம்பந்தமா இருந்தா கோர்ட் கேஸ் இல்லைன்னா பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை இழுத்து அடிச்சிட்டு இருந்தா அப்படி எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. சொந்தமா ஒரு சின்ன இடமாவது வாங்கி ஒரு வீடு கட்ட மாட்டோமான்னு ஏங்குறவங்களுக்கு அந்த கனவு நனவாகிறதுக்கான வாசல் ரொம்பவே அகாலமா திறக்க போகுதுங்க. செவ்வாய் பகவானோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறதால பூமி யோகம் உங்களை தேடி வரப்போகுது. காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இனிமையான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. காதலிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வீட்டில் சம்மதம் கிடைச்சு கல்யாண கனவு கைகூடும். அதனால வரன் தேடியும் அமையாம கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை சீக்கிரமே அமைவாங்க. கணவன் மனைவிக்குள்ள இதுவரைக்கும் இருந்த கசப்புணர்வுகள் எல்லாம் மாறி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் குடியேற போகுது. பிள்ளைகளோட படிப்பு, அவங்களோட எதிர்காலம் நினைச்சிருந்த கவலைகள் எல்லாம் மாறி அவங்க மூலமா அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தேடி வரப்போகுது. வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணவங்களுக்கும் விசா பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நீங்க நினைச்ச தேசத்துக்கு போய் சம்பாதிக்கிற யோகம் இருக்கு. இந்த காலகட்டத்துல நீங்க தொட்டது எல்லாமே பொன்னாகும். ஆனா எக்காரணத்தை கொண்டு உங்க பழைய கஷ்டங்களை நினைச்சு இப்ப ஃபீல் பண்ணாதீங்க. நேர்மறையான எண்ணங்களை மட்டும் மனசுல வளர்த்துக்கோங்க. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவா மாறுவீங்கன்னு சொல்ற மாதிரி நல்லதையே நினைங்க. உங்களுக்கு எல்லாமே இனிமே நல்லதாவே நடக்கும். வேலை பார்க்குற இடத்துல நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இதுவரைக்கும் வேற யாருக்கோ போயிருக்கும். ஆனா இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது. மேலதிகாரிகள் உங்களோட திறமையை முழுசா புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பதவி உயர்வு உங்களை தேடி வரும். சம்பள உயர்வுக்காக போராடினவங்களுக்கு நீங்க கேட்டதை விட அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை தேடிட்டு இருந்த இளைஞர்களுக்கு, குறிப்பா தொழில்நுட்பத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்டகாசமான வேலை கிடைக்கும். நீங்க நேர்காணல் போய் உட்கார்ந்தாலே உங்க பேச்சு திறமையால வேலையே சுலபமா வாங்கிடுவீங்க. ஆனா அங்கேயே நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கண்ணுக்கு பணம், அதனால அமைதியா சாதிங்க. தொழில் பண்றவங்களா நீங்க இதுவரைக்கும் போட்ட முதலை எடுக்க முடியாம வியாபாரம் மந்தமா இருந்து ரொம்பவே சோர்வடைஞ்சிருப்பீங்க. உங்க கல்லாப்பட்டி நிரம்ப போகுது. புது புது வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு தானாக அமையும். அரசாங்கம் வழியா கிடைக்க வேண்டிய உதவிகள், அனுமதி சான்றிதழ்கள், வங்கி கடன் இதெல்லாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம உடனே கிடைக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு உள்ள நல்ல புரிதல் வரும். ஆனா கூட்டு தொழில இருந்தாலும் கண்மூடித்தனமா யாரையும் நம்பிடாதீங்க. கணக்கு வழக்குகள்ல ரொம்ப தெளிவா இருங்க. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக அமைப்பு உங்களை ஒரு பெரிய தொழிலதிபரா மாற்றுவதற்கு எல்லா வழிகளையும் திறந்திருக்குது. மேசராசிக்காரர்கள் எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவி செஞ்சே பழக்கப்பட்டவங்க. அதனால இனிமே உங்க மேல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உங்களோட சாப்பாடு விஷயத்திலையும் தூக்கத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா வரப்போற நாட்கள்ல உங்களுக்கு வேலைப்பளு அதிகமா இருக்கும். நிறைய பணம் வருது, வாய்ப்புகள் வருதுன்னு இரவு பகலா உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த உங்க உடம்புக்கு கெடுத்துடக்கூடாது பாருங்க. தினமும் காலையில எழுந்து சூரிய பகவானை வழிபடுறது உங்களுக்கு இன்னும் நிறைய நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். வீட்டில் எப்பவுமே ஒரு நிம்மதியான சூழ்நிலை வச்சுக்க பாருங்க. தேவையில்லாத விவாதங்கள்ல தலையிடாதீங்க. முக்கியமா வெளியில நடக்கிற சண்டையில எல்லாம் தேவையில்லாம மூக்க நுழைக்காதீங்க. உங்க முழு கவனத்தையும் பணத்தையும் சம்பாதிக்கிறதுல, வாழ்க்கையில முன்னேறதுல மட்டும்தான் இருக்கணும். மேசராசி மாணவர்கள் இவ்வளவு நாளா படிப்புல கவனம் செலுத்த முடியாம ஏதோ ஒரு மனக்குழப்பத்திலே இருந்திருப்பீங்க. என்னதான் படிச்சாலும் மனசுல நிக்கலையே, தேர்வுகள்ல மதிப்பெண் கம்மி ஆயிடுமோன்னு பயந்து நடுங்கிட்டு இருந்த காலம் இனிமே முடிய போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க புத்தி கூர்மை ரொம்பவே பிரகாசிக்க போகுது. கஷ்டமான பாடங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப சுலபமா புரிய ஆரம்பிக்கும். போட்டி தேர்வுகள், அரசாங்க வேலைக்கான பரீட்சை எழுதுறவங்களுக்கு இப்போ ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். நீங்க போடுற உழைப்புக்கு கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். ஆனா உங்க கூட படிக்கிற நண்பர்கள் கிட்ட நான் இவ்வளவு படிச்சுட்டேன், இந்த பரீட்சையில இவ்வளவு பெரிய ஆளா வருவேன்னு
முன்னாடியே சொல்லி காட்டாதீங்க. உங்களோட திஷ்டி உங்க படிப்பை கெடுத்துரும். உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும், பெரிய கல்லூரியில இடம் கிடைக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரி எல்லாமே கைகூடி வரும். உங்களுக்கு உங்க மூலமா ஒரு பெரிய பெருமையும் சந்தோஷமும் கிடைக்க போற நேரம் இது. அடுத்து நம்ம மேசராசி பெண்களை பத்தி சொல்லியே ஆகணும். குடும்பத்துக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ஆனா அதுக்கான ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைக்காம மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்க போகுது. மாமியார் கொடுமை, கணவரோட புரிதல் இல்லாத குணம் எல்லாத்தையுமே சகிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இனிமே குடும்பத்துல தனி மரியாதை கிடைக்க போகுதுன்னு சொல்ற பேச்சுக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பாங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும். சொந்தமா ஏதாவது தொழில் செய்யணும், தையல் இயந்திரம் வாங்கணும், இல்லைன்னா அழகு நிலையம் வைக்கணும்னு ஆசைப்படுற பெண்களுக்கு அதுக்கான பண வசதியும் வாய்ப்புகளும் தானா தேடி வரும். உங்க கையில எப்பவுமே ஒரு தொகை புழங்கிக்கிட்டே இருக்கும். ஆனா உங்க மனசுல இருக்கிற ஆசைகளோ இல்லை உங்க கணவன் உங்களுக்கு வாங்கி கொடுத்த நகைகளையோ மற்றவங்க கிட்ட காட்டி பெருமை காட்டிக்காதீங்க. பெண்களோட கந்திஷ்டி ரொம்பவே பொல்லாதது. அதை மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப அடக்கமா அமைதியா உங்க வாழ்க்கையை ரசிங்க. இப்போ இந்த நேரத்துல மேசராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத சில முக்கியமான விஷயங்களும் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குன்னு சொன்னேன். அவசரப்பட்டு பங்கு சந்தையிலையோ இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட் அதிர்ஷ்ட குழுக்கள் சீட்டுன்னு தேவையில்லாத வழிகளில் கொண்டு போய் உங்கள் பணத்தை கொட்டிடாதீங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் பேராசை எப்போவுமே நஷ்டத்தில் தான் கொண்டு போய் விடும். கஷ்டப்பட்டு உழைச்சி வர பணத்தை நல்ல வழியில், அதாவது தங்கம் வாங்குறதுலையோ இல்லைனா நிலம் வாங்குறதுலையோ முதலீடு செய்யுங்க. யாராவது உங்களுக்கு சீக்கிரமாக பணக்காரன் ஆகலாம்னு பேராசை காட்டலாம். அவங்கக்கிட்ட தள்ளியே இருங்க, நாளடி தள்ளியே இருங்க. ஏன்னா உங்ககிட்ட பணம் சேரப்போகுதுன்னு தெரிஞ்சால் உங்களை ஏமாத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் புதுசாக கிளம்பும். இணையதளத்தில் வர தேவையில்லாத விளம்பரங்களை பார்த்து ஏமாந்துடாதீங்க. உங்கள் பணத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பத்திரமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் எதிர்காலம் ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இங்கே ஆழமாக பதிவு செய்யணும். இவ்வளவு நாள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் வெறும் கிரகங்கள் மட்டுமே காரணம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ சில செயலின கோளாறுகளோ இல்லைன்னா கடுமையான கந்திஷ்டியோ உங்களை சுற்றி திண்டுதுச்சுங்க. அதனால் நீங்கள் தொட்டது எதுவுமே விளங்காமல் பெரிய தாக்கத்தை தாண்டின மாதிரி ஒரு நிலையில் தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்கள் குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாமல் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த தடையில எல்லாம் சுக்குநூறாக உடைஞ்சு உங்கள் குலதெய்வமே நேரில் வந்து உங்கள் கையை பிடிச்சி தூக்கி விட போகுது. கண்ணுக்கு தெரியாத அந்த தெய்வீக சக்தி உங்களை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமாக மாறி நிற்க போகுது. அதனால இனிமே எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை நெருங்கவே முடியாது. ராத்திரி தூங்கும்போது கெட்ட கனவுகள் வந்து பயந்து எழுந்திருச்சு நிலைமையெல்லாம் முடிஞ்சா மாறிங்க. நிம்மதியான உறக்கம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு நல்ல நேரத்தில் நீங்கள் ரொம்ப உஷாராக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உங்கள் கூடவே இருந்து சில துரோகிகளை பற்றினதா, உங்கள் கூடவே உட்காந்து சாப்பிட்டு உங்ககிட்டயே சிரித்து பேசி ஆனால் பின்னாடி குழி பறிக்கிற சில பெண்கள் உங்கள் கூட்டத்திலேயே இருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களை பார்த்து அவங்களால தாங்கிக்கவே முடியாது. முகத்தில் சிரிப்பை வச்சுக்கிட்டு வயிற்றெரிச்சல் போட உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க. நீங்கள் செய்ய போகிற புது முயற்சிகள் ஏதாவது ஒரு முட்டிக்கட்டையே போடும். உடனே அங்கே நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் விசேஷம் நடந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது புது பொருள் வாங்கினாலோ அதை பெருமையாக அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு யார் உண்மையாக இருக்காங்க, யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக அடையாளம் கண்டுபிடிக்கிற ஒரு புத்திசாலித்தனம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. இப்போ அந்த முகமூடி போட்ட மனிதர்களை தயவுதாட்சியம் பார்க்காம உடனே தூக்கி எறிஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகம் மட்டும்தான். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பணம் வருது புகழ் வருதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த நேரத்தில் உங்கள் உடம்பை நீங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டுவீங்க. குறிப்பாக வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப பொறுமையாக போயிட்டு வாங்க. ரொம்ப வேகமாக போகிறதையோ இல்லை இரவு நேரங்களில் தனியாக பயணம் செய்கிறதையோ முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க. உங்களுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி அமைதியாக தியானம் பண்ணுறது இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்குறதுன்னு மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோக்கியமெல்லாம் இருந்தால் தான் வரப்போகிற மாபெரும் ராஜயோகத்தை உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியும். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கிட்டு கவனமாக இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் தொடப்போகிற உயரத்தை எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு புதிய சகாப்தத்தையே நீங்கள் படைக்க போகிறீங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காத ஒரு நேர்மையான குணத்தை கொண்டவங்க. உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை எதையும் மறைக்காமல் அப்படியே முகத்துக்கு நேராக பேசிடுவீங்க. அதனாலேயே நிறைய பேருக்கு உங்களை பிடிக்காம போயிருக்கும். உங்களை ஒரு திமிரு பிடிச்சவங்க கூட தப்பாக நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த நேர்மைக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. சமூகத்தில் உங்களை ஒரு சாதாரண ஆளாக பார்த்தவங்க எல்லாம் இனிமேல் உங்களை அண்ணாந்து பார்க்க போகிறாங்க. உங்களோட
ஆரத்திக்கு ஒரு தனி மதிப்பு வரப்போகுது. உங்க ஊர்ல பஞ்சாயத்துக்குள்ள இல்ல உங்க சொந்த பந்தத்துங்களுக்கு இடையில ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்கள கூப்பிட்டு வச்சு உங்க முடிவு கேட்குற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரப்போகுது. இதற்கெல்லாம் காரணம் உங்க ஜாதகத்துல இப்ப அமைஞ்சிருக்கிற கிரகங்களோட அற்புதமான கூட்டணி தான். இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில கண் விழிக்கும்போது ஒரு புது நம்பிக்கையோட தான் கண் விழிப்பீங்க. இதுவரைக்கும் நீங்க தொலைச்ச சந்தோஷம், நிம்மதி எல்லாமே வட்டிக்கு வட்டியா உங்கள தேடி வரப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப வருஷமா ஒரு சொந்த வீடு கட்டணும், இல்லைன்னா ஒரு நிலம் வாங்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்காக எவ்வளவோ பேர்கிட்ட கடன் கேட்டு ஏமாந்து போய் நின்றுப்பீங்க. ஆனா இனிமே நீங்க யார்கிட்டயும் போய் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. சொந்த காசுல தான் வாங்குவேன்னு நீங்க எடுத்த சபதம் இப்ப நிறைவேற போகுது. பூமிக்காரகனான செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கிறதால நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும். வராத சொத்துக்கள், பங்காளிகள் சண்டைன்னு புடிச்சிட்டு வரமாட்டேன்னா இழுத்தடிச்ச சொத்துகள் எல்லாமே எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். அதனால சொத்து விஷயத்துல கையெழுத்து போடும்போது ரொம்ப கவனமா இருங்க. ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படிச்சு பார்த்துட்டு யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை சரியா பேசி முடிச்சுட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. உங்க பணத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்க உங்களுக்கு வழிகாட்ட நினைக்கிறத ஒருபோதும் அனுமதிக்காதீங்க. நீங்க ரத்தம் சிந்தி உழைச்ச பணம், அதை எப்படி பாதுகாக்கணும், எப்படி செலவு பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணணும். உறவுகள்னு எடுத்துக்கிட்டா இதுவரைக்கும் அவங்க உங்களை புரிஞ்சுக்காம உங்க கஷ்ட காலத்துல உங்களை தூக்கி எறிஞ்சவங்க எல்லாம் உங்களோட இந்த வளர்ச்சியை பார்த்துட்டு உங்ககிட்ட திரும்ப வந்து ஒட்டி உறவாட போறாங்க. ஆனா அங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். கஷ்டத்துல உங்களை கைவிட்டவங்கள நீங்க நல்லா இருக்கும்போது பக்கத்துல கூட சேர்க்கவே கூடாது. அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு இளகிய மனசு எப்பவுமே இருக்கும். ஆனா மறுபடியும் அவங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா திரும்பவும் உங்களுக்கே பெரிய ஆபத்தா முடிஞ்சிரும். காம்பு எப்பவுமே சீரத்தான் செய்யும். பாம்பு எப்பவுமே சீரத்தான் செய்யும். அதனால யாருக்கு எவ்வளவு தூரம் இடம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் இடைவெளி விட்டு பழகுங்க. பழைய கசப்பான சம்பவங்களை மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள பழிவாங்கணும்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு பதிலா உங்க வெற்றியால அவங்க வாய் அடைக்க செய்யுங்க. நிறைய சமயம் அவங்கள முழுசா நம்பி எந்த ஒரு புது காரியத்திலும் இறங்கிடாதீங்க. உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை துணை, உங்க பிள்ளைங்க இவங்க மேல மட்டும் முழு பாசத்தையும் கொட்டுங்க. ஒரு உண்மையான நிம்மதியும் சந்தோஷமும் உங்க வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்குங்கிறத எப்பவும் மறந்துடாதீங்க. மேசராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்க போற இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, மன அமைதி. எவ்வளவு நாளா தலையை சுத்தி என்னென்னமோ நடக்குது, பிரச்சனைகள், எதை தொட்டாலும் வம்பு, யாரு கூட பேசினாலும் சண்டைன்னு உங்க மனசு ரொம்ப பாரமா இருந்திருக்கும். ராத்திரி படுத்தா கூட தூக்கம் வராம விடிய விடிய ஏதோ ஒரு கவலையை நினைச்சுக்கிட்டு புரண்டு புரண்டு படுத்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசுல ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வரப்போகுது. எப்படிப்பட்ட சிக்கலா இருந்தாலும் அது ரொம்ப சுலபமா தெரியக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு தானாகவே வந்துடும். இதுக்கெல்லாம் காரணம் உங்களை வழிநடத்துற அந்த இறைசக்தி தான். உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து எல்லா தடைகளையும் தகர்த்தெறிய போகுது. அதனால காலையில எழுந்த உடனே உங்க இஷ்ட தெய்வத்தையோ அல்லது குலதெய்வத்தையோ மனசார வேண்டிட்டு அன்னைக்கு வேலையை தொடங்குங்க. அப்படி செஞ்சா அன்னைக்கு நாள் முழுசு உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதே போல உங்களுக்கு வரப்போற பண வரவை வச்சுக்கிட்டு ரொம்ப ஆடம்பரமா ஆரம்பிச்சிடாதீங்க. கணம் வந்த உடனே மனுஷனுக்கு இயல்பாகவே கொஞ்சம் தலக்கணம் வர்றது சகஜம் தான். ஆனா மேசராசிக்காரர்களான நீங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. நீங்க ரொம்ப ஆழமா யோசிக்கக்கூடியவங்க. அதனால கையில காசு வந்த உடனே அதை தேவையில்லாத செலவுகளுக்கோ இல்ல மத்தவங்க முன்னாடி திறமையை காட்டிக்கிறதுக்கோ பயன்படுத்தாதீங்க. ஏன்னா காலமும் இயற்கையும் ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு வர பணத்தை நீங்க எந்த அளவுக்கு பத்திரமா சேமிச்சு வைக்கிறீங்களோ அதுதான் உங்க எதிர்காலத்துக்கும் உங்க குழந்தைகளுக்கும் பெரிய பாதுகாப்பாக அமையும். முக்கியமா வட்டிக்கு பணம் கொடுக்கறதோ இல்ல யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இந்த காலகட்டத்துல வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. நீங்க நல்லது நினைச்சு செஞ்சாலும் அது கடைசியில உங்களுக்கு தான் பெரிய தலைவலியா வந்து சேரும். உங்க பணத்தை தங்கம், நிலம்னு கண்ணுக்கு தெரியிற சொத்துக்கள்ல முதலீடு பண்ணுங்க. அதுதான் என்னைக்கும் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கணும். உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுடைய எந்த சூழ்நிலையும் உதாசீனப்படுத்தாதீங்க. வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா இல்லைன்னா வயசானவங்க யாராவது உங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு அவங்கள எதிர்த்து பேசாதீங்க. அவங்க சொல்ற வார்த்தையில உங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய அனுபவம் முடிஞ்சிருக்கு. அவங்க ஆசீர்வாதம் முழுமையா உங்களுக்கு கிடைச்சாலே போதும். கிரக தோஷங்கள் எல்லாமே காணாம போய்விடும். வீட்டுல எப்பவுமே ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையில்லாம பழைய பிரார்த்தனைகள் எல்லாம் கிளறி விட்டு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. உங்க வாழ்க்கை துணை சொல்ற விஷயங்களையும் கொஞ்சம் பொறுமையா காது கொடுத்து கேளுங்க. அவங்க உங்களை குறை சொல்றாங்கன்னு நினைக்காம இதுல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்க வீட்டை நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட லட்சுமி உங்க வீட்டுல நிரந்தரமா தங்குவாங்க. மற்றும் வியாபார ரீதியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வரப்போகுது.
இதுவரைக்கும் உள்ளூர்லயே முடங்கி கிடந்த உங்க வியாபாரத்த வெளியூருக்கோ இல்லைன்னா வெளி மாநிலங்களுக்கோ விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் தானாக அமையும். இதுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சாதகமா முடியப் போகுது. புதிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். அவங்க மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் உண்டாகும். பொதுவாவே மேசராசிக்காரங்களுக்கு புது மனிதர்களை நம்புறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ஏன்னா கடந்த காலத்துல நீங்க பட்ட அவமானம் அப்படி. ஆனா இந்த தடவை அவங்க உங்களுக்கு நிஜமாவே நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க. ஆனா அப்பவும் உங்களுடைய அந்த 5 ரகசியங்களை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு தொழில் ரகசியங்களா அவங்க கிட்ட பகிர்ந்துக்காம கவனமா இருங்க. உங்களோட திறமைக்கும் உழைப்புக்கும் ஏத்த மாதிரி உங்களோட வருமானம் பல மடங்கு பெருக போற நேரம் இது. ஆன்மீக ரீதியா உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு இந்த காலகட்டத்துல வரப்போகுது. இவ்வளவு நாள் ஆன்மீகத்துல பெரிய ஈடுபாடு இல்லாதவங்க கூட இப்ப ஆன்மீக வழியில நடக்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட ஆசீர்வாதமும் அவங்களோட தரிசனமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வர்றது உங்க மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை தரணும். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எதிர்மறை ஆற்றல் எல்லாமே விலகி ஒரு நல்ல தெய்வீக சத்தம் கேட்க போகுது. அதே மாதிரி இந்த வாரத்தில் ஒரு நாளாவது உங்கள் வீட்டில் சாம்பிராணி போடுறது இல்லைன்னா கல்லுப்பு கலந்து வீட்டை துடைக்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிற திஷ்டிகளை முழுசாக நீக்கும். சின்ன சின்ன ஆன்மீக விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது இனி வரக்கூடிய நாட்கள் ராஜயோக பலன் இன்னும் பல மடங்கு அதிகமாக போகுது. உங்கள் மனசில் இருக்கிற பயம் பதற்றம் எல்லாமே காணாமல் போய் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துடும். விவசாயம் மற்றும் கலைத்துறையில் இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே அற்புதம் வாய்ந்ததாக இருக்க போகுது. நிலத்தில் போட்ட பயிர்கள் எல்லாமே நல்ல விளைச்சலை தந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இயற்கை உங்களோட உழைப்புக்கு ஏத்த பலனை வாரி வழங்க போகுது. அதே போல உழைப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரும். உங்களோட திறமையை இந்த உலகம் பாராட்டுவதற்கான நேரம் இது. உங்களை உதாசீனப்படுத்தவங்களே உங்ககிட்ட வந்து முன்படம் கொடுத்துட்டு போற அளவுக்கு உங்களுக்கான மதிப்பு உயரும். அந்த சூழ்நிலைய உங்களோட தனித்துவத்தை விட்டு கொடுக்காதீங்க. பார்த்தவங்க பண்றத அப்படியே நகல் எடுக்காம உங்களுக்கே உரிய பாணியில நீங்க வேலை செஞ்சா உங்களோட வெற்றி இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். உங்களுக்கு சாதகமா இருக்கிறப்போ நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே தீர்க்கமா இருக்கணும். மேசராசிக்காரர்கள் இவ்வளவு நாளா ஒரு சிறிய கவலையில இருந்திருப்பீங்க. அதாவது நம்மளை சுத்தி எப்பவுமே ஒரு கடன் சுமை இருக்கே, நாம வாங்கின கடனை எல்லாம் திரும்ப கொடுத்துட்டு எப்ப நிம்மதியா தலை நிமிர்ந்து வாழ போறோம்னு ரொம்பவே ஏங்கியிருப்பீங்க. உங்க வீட்டுக்கு முன்னாடி யாராவது வந்து நின்று சத்தம் போட்டா கூட ஐயோ கடங்காரங்க வந்துட்டாங்களேன்னு ஒரு நிமிஷம் உங்க நெஞ்சு பதறி இருக்கும். ஆனா வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்கள் உங்கள் ராசிக்கு சாதகமா வர உங்களோட தாவத்துக்கு ஒரு சின்ன பங்கம் கூட வராத அளவுக்கு ஒரு பெரிய பணவரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களை தேடி வர பணத்தை வச்சு நீங்க முதல்ல செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களோட கடன்களை அடைச்சு உங்களுக்கு பேரை காப்பாத்திக்கிறது தான். கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறைய உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்பவே தீர்க்கமா இருக்கும். அதே போல உங்க சொந்தக்காரங்க வட்டாரத்துல நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்க முன்னாடி நம்ம எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும், நம்ம எப்படியாவது ஏளனமா பார்த்தவங்க கண்ணு முன்னாடி ஒரு பெரிய கார் வாங்கணும் இல்லைன்னா ஒரு பெரிய வீடு கட்டணும்னு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியமே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா நான் முதல்லயே சொன்ன மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே அவசரப்பட்டு அங்க போய் அவங்க கிட்ட போய் நான் இதை செய்ய போறேன், நான் அதை வாங்க போறேன்னு சபடம் போடாதீங்க. நீங்க அமைதியா இருந்து சாதிச்சு அந்த பொருளை அவங்க கைக்கு கொண்டு வந்து அவங்க முன்னாடி காட்டும் போதுதான் அவங்களுக்கு உண்மையான அதிர்ச்சி இருக்கும். உங்க வாயால நீங்க முன்கூட்டியே உங்க திட்டங்களை சொல்லும் போது அவங்களோட திஷ்டியும் பொறாமையும் உங்க காரியத்தை தடுத்து நிறுத்திடும். அதனால உங்களோட வைராகியத்தை மனசுக்குள்ளேயே ஒரு நெருப்பா வச்சுக்கோங்க. அதை செயல்ல மட்டும் காட்டுங்க. பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசாங்க வழியிலிருந்து சில நல்ல செய்திகள் வரப்போகுது. மேசராசிக்காரர்களுக்கு நான் சொல்லிக்க ஆசைப்படுற கடைசி மற்றும் மிக முக்கியமான விஷயம் இதுதான். உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர போகுதோ அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப பணிவா இருக்க பழகிக்கணும். மரம் பழுத்த பிள்ளைதாலும் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அது போல உங்களுக்கு பணமும் பதவியும் தேடி வரும்போது உங்களோட குணம் ரொம்பவே சாந்தமா மாறணும். உங்களை கஷ்டப்படுத்தினவங்கள நீங்க திருப்பி கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை அந்த இறைவன் கிட்டேயே விட்டுடுங்க. உங்க கவனம் முழுசும் உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்திலையும் உங்க தொழில் வளர்ச்சியிலும் மட்டும்தான் இருக்கணும். நான் முதல்லயே சொன்ன அந்த 5 ரகசியங்களை உங்க மூச்சா நினைச்சு பாதுகாத்துட்டு வாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்பட்டு யார்கிட்டையும் எதையும் வாய் விட்டு உடலிடாதீங்க. உங்க வெற்றி உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சா போதும். ஊருக்கு தண்டோரா போட வேண்டிய அவசியமே இல்லை. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை தேடி வரப்போற இந்த மாபெரும் ராஜயோகத்தை நீங்க முழுமையா அனுபவிக்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் இப்போ மறக்காம மனசார வழிபட்டு வாங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஆதரவற்றவங்களுக்கும் ஏழைகளுக்கும் சின்ன சின்ன உதவிகளை வலது கைக்கு செய்யறது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு அமைதியா செய்யுங்க. அது உங்களை இன்னும் பல மடங்கு உயர்த்தும். உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க சந்திச்ச கஷ்டங்கள், வறுமை, அவமானங்கள்,
துரோகங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு மாபெரும் பரிசு காலம் உங்கள கொடுக்க காத்துட்டு இருக்குது. அத பெருசா 2 கைய நீட்டி வாங்க, முழுசா தயாராகுங்க. உங்க மனசுலயும் சரி, உங்க வீட்லயும் சரி, கவலைகளுக்கும், கண்ணீருக்கும் கொஞ்சம் கூட இடமே இல்ல. சந்தோஷமும், நிம்மதியும் மட்டும் தான் நிரம்பி வாழப்போகுது. உங்களுக்கு நல்ல காலம் பொறந்துடுச்சு. ஒரு முழு நம்பிக்கையோட உங்க ஒவ்வொரு நாளையும் நீங்க பழகுங்க. நீங்க நெனச்சது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாவே எந்த ஒரு தடையும் இல்லாம அப்படியே நடக்கப் போகுது. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.